ஹலோ ஆல். ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்நேரத்துக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலனா நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஜூனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. எப்போ எக்ஸாம் இருந்தாலுமே உங்களுக்கான சில லாஸ்ட் மினிட் டிப்ஸை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ மே மாதம் எக்ஸாம் எழுத போகிறவங்க இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து மே மாதம் முடிஞ்சோடனே ஜூன் மாதத்தில் வரப்போகிற எக்ஸாமுக்கு மேலே என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு மெமரி பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு. அதை வச்சு நான் ஜூன் மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாமுடைய சில முக்கியமான நுணுக்கங்களை நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 எஸ்எஸ்சி மாதிரி நினச்சிக்கூடாது. 1/4ன்னு நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து 100 கொஷின் 90 மினிட்ஸ் 1.5 மினிட்ஸ் இருக்க போது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். 100 MCQs 1/3 நெகட்டிவ் மார்க்கிங், மேக்ஸுக்கு 30, இந்த ரீசனிங்க்கு 30 அண்ட் ஜிஎஸ்க்கு 40 மார்க் இல்லையா? ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் எக்ஸாமுக்கு சொல்லியிருந்தேன். பட் இங்கேயுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மிக்சடாக இருக்க போகுது. மிக்சடாக இருக்கும் பட்சத்தில் ஜிகேவை, ரீசனிங்கை, மேக்ஸை உங்களுக்கு கலந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா? நம்ம எப்பயுமே ஜிகேவை தான் முதல்ல அட்டன் பண்ணுவோம். கரெக்ட் தானே? அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால தேடி தேடி அட்டன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பயன்படுத்திக்கிறோம். நம்மகிட்ட 90 நிமிஷம் தான் இருக்குல்ல, அதுல மொதல் 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், தெரிஞ்ச ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு 1ல இருந்து 100 வரைக்கும் வரிசையா போயிடணும். லிங்கர் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் நீங்க எடுத்துக்கக்கூடியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 செகண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த கொஸ்டினை நீங்க யோசிக்க கூடாது. ஸோ டப்பு 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 டப்புன்னு தெரியும் 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 போட்டு போயிட்டே இருக்கணும். தெரியாதா அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ணிருங்க. யோசிச்சா ஆன்சர் வரும். இந்த ஜிஎஸ் கொஸ்டினுக்கு யோசிச்சா ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்களா? அதை என்ன பண்ணிருங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. சரிங்களா? மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட் 2ல நீங்க என்ன பண்ணணும்னா பார்த்தோனே சால்வ் பண்ற மாதிரி இருக்கிற ரீசனிங், ஈஸியா இருக்கக்கூடிய அரித்மெட்டிக், சப்போஸ் பார்த்தோனே ஆன்சர் வரக்கூடிய அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ண பாருங்க. இதுதான் உங்களுடைய ரவுண்டு 2. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த 20 நிமிஷத்துல இருந்து 70 நிமிஷம் வரைக்கும், அதாவது 50 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இதுலயே நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பார்த்தோன்னே சால்வ் பண்ண முடியல, ஒரு பிளட் ரிலேஷன் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுல கை வைக்காம அதையும் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருங்க. அதையும் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஈகோவை டச் பண்ண மாதிரி என்ன பிளட் ரிலேஷன் தானே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு கொஸ்டின்ல 1.5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஒரு ப்ராப்பரான ஐடியா, ஒரு ப்ராப்பரான அப்ரோச் கிடையாது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதனால இதுல இருக்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் டைம் கன்சூமிங்கா இருந்தாலும் சரி, இல்ல அரித்மெட்டிக்ல ஒரு டாபிக் டைம் கன்சூமிங்கா இருந்தாலும் சரி, அதையுமே நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி நீங்க இதுல மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கான டைம். தெரியாத கொஸ்டினை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மார்க் ஃபார் ரிவ்யூக்கு இந்த 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதுலயுமே இந்த மார்க் ஃபார் ரிவ்யூல டக்கு 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 டக்குன்னு ஆர்டரா வர்றப்ப ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அதுல ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு மீதி டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரியான டாபிக்ஸ்ல நீங்க சால்வ் பண்ண பாருங்க. இதுதான் இந்த 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜிஎஸ்ல இருக்கிற எல்லா தெரிஞ்ச கொஸ்டினையும் மட்டும் சால்வ் பண்றது. செகண்ட் ரவுண்ட் 20 நிமிஷத்துல இருந்து 70 நிமிஷம் வரைக்கும் ரீசனிங்ல மற்றும் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது. லாஸ்ட் ரவுண்டுக்கு தான் கஷ்டமான கொஸ்டின்ஸ்ல கை வைக்கணும். டஃப்பான பசில்ஸ், காம்ப்ளெக்ஸான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். பை சார்ட் கொடுத்து அந்த பை சார்ட்ல இருந்து டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை நீங்க டேபிளோட கம்பேர் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து ஆன்சர் எழுதணும். கண்டிப்பா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண 3 நிமிஷம் ஆகும். அதனால டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் எடுத்தோடனே சால்வ் பண்றது தப்பான விஷயம். இந்த மாதிரி பண்றதுனாலதான் நிறைய பேர் என்டிபிசி எக்ஸாம்ல தங்களுடைய கட் ஆஃப் அடையாம போறாங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். மறந்துடாம இந்த விஷயத்த நீங்க பண்ணணும். இதை பண்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மார்க் வருது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்டே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அப்ரோச்சை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ யாருக்காவது ஐடியா இல்லைன்றவங்க இந்த அப்ரோச்சை ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா வரக்கூடிய நாட்கள்ல மார்க் டெஸ்ட் கூட இந்த அப்ரோச்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில
ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ரொம்ப படிக்கலைனாலும் ஒரு கடைசி 6 மாசத்தோடதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? கடைசி 6 மாசத்தோடது. அதாவது இங்கே இப்படி வச்சுப்போம், அக்டோபர் டு ஏப்ரல் இல்லாமல் ஒரு எப்படி வச்சுக்கலாம், ஒரு ஜூலையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜூலை 2025 டு மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க. ஸ்பெசிஃபிக்காக புதுசாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஐபிஎல் பற்றி, விமன்ஸ் ஐபிஎல் பற்றி, வேர்ல்ட் கப் பற்றின ரிசல்ட்ஸு, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு அண்ட் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பெருசாக கேட்கறது இல்லை, பட் இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றின கேள்விகள், சில இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் பற்றின கேள்விகள், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை பற்றின கேள்விகள், அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்ற கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதை லைட்டாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரயில்வே சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கலாம். ரயில்வேவோடைய புது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பற்றினோ இல்லை இந்த கவாட் சிஸ்டம் பற்றியோன கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை படிக்கிறதுன்றது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்ட்ராவா நீங்க பார்க்க வேண்டியது. இது இல்லாம கோர் சப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சயின்ஸ் நமக்கு கம்மியாக தான் வரும், அதனால சயின்ஸை போட்டு ரொம்ப என்ன பண்ணாதீங்க, அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்டிபிசி கிராஜுவேட்ல கேட்டதை விட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேள்வி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பான். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இருக்காது. சரியா? அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்றப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1/3 நெகட்டிவ் மார்க்கிங். அந்த கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னே தெரில அப்படின்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிடணும். உங்களால கால்குலேட்டட் ரிஸ்கை யூஸ் பண்ணி ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன்ல வந்து நிக்குது, அதுக்கு நீங்க சால்வே பண்ண வேணாம் அப்படின்னா அந்த 2ல ஏதாவது ஒன்று நீங்க போட்டு வரலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மனப்பாடம் திரும்பி 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 எழுதி பாருங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எழுதி 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 பார்க்க அங்க போனோடனே உங்களுக்கு ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரீசனிங்கோட ஸ்பீடு. ஈகோ ட்ராப் ஆயிக்காதீங்க. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். ஈகோ ட்ராப்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையோ இல்ல ஒரு பிளட் ரிலேஷனையோ பார்த்துட்டு இது ஈஸியான டாபிக் தான், இந்த டாபிக் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணனா என்னால் இந்த கொஸ்டினை போட முடியும்னு ஒரு கொஸ்டினுக்கே நீங்க 2ல இருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு? 10ல இருந்து 15 நிமிஷம் அதிலே முடிஞ்சு போயிடும். 5 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால அந்த எக்ஸாம் பாஸே ஆக முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஈகோ டிராப்பிங்ல போய் மாட்டிக்காதீங்க. தெரியலனா அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க. பின்னாடி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதான் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது இல்லாம எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும், அட்மிட் கார்டு எடுத்துட்டு போகணும், ரொம்ப முக்கியம். அட்மிட் கார்டு இல்லாம ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். மேக்ஸிமம் ஆதார் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. ஆதார் உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஆதாராவது பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போங்க. நீங்க எந்த ஐடி வச்சிருந்தாலும் ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஆதாரோடைய நம்பர் கேட்பாங்க. ஸோ அதனால பெட்டர் ஆதார் எடுத்துட்டு போறது. வேற எதுவும் இல்லைனாலுமே ஆதாரை ஒரு பிரிண்ட் அவுட்டாவது எடுத்துட்டு போங்க. ஓகேவா? இது இல்லாம இப்போதைக்கு ரொம்ப போட்டு எதையும் யோசிச்சுக்காம நல்லா தூங்குங்க. ஒரு 7 மணி நேரத்துக்கு மேல தூங்குங்க. பொறுமையா நீங்க இது வரைக்கும் படிச்ச ஃபார்முலாஸ், ஷார்ட்கட்ஸ், லாஜிக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்து நீங்களே எழுதி பாருங்க. சரியா? இதான் எக்ஸாம் டைம்ல நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்கிங்ன்ற பட்சத்துல ஒரு கரெக்டான கொஸ்டின் 3 தப்பான கொஸ்டின் அப்படின்னா ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் அப்படின்றது 1, ஒரு நெகட்டிவ் கொஸ்டினுக்கு -0.33 இல்லையா? அப்ப 4 கொஸ்டின்ல 1 கரெக்ட் 3 தப்புனா உங்களுடைய மார்க் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கலே அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம். அதனால ரொம்ப போட்டு இது பண்ணிக்க கூடாது. ரைட்டா? ஸோ சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 ரவுண்ட் டெக்னிக் பயன்படுத்துங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ், 2வதுல வந்து மீடியமா டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ், 3வது தான் ஹார்டு கொஸ்டின் அண்ட் மார்க்டு கொஸ்டின்ஸ். சரியா? எப்ப கெஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். 4 ஆப்ஷனுமே என்னன்னு தெரியலனா தொடக்கூடாது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2ல ஏதாவது ஒன்று தான் ஆன்சரா இருக்கும். 50% ப்ராபபிலிட்டி இருக்கும். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், இந்த டைம் பீரியட்ல இதை ஆன்சர் பண்ணலாம். செக்ஷனோட ஆர்டர் மேக்ஸிமம் ஜிஏ ஃபர்ஸ்ட் முடிங்க, ரீசனிங் அண்ட் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ்ல இருக்கக்கூடிய ஈஸி டாபிக்ஸ் முடிங்க, லாஸ்டா மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போங்க. ஏற்கனவே சொன்னதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? எல்லா ஆப்ஷனையும் ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும்.
அட்மிட் கார்டையும் கவர்மெண்ட்டோட ஐடி ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரமாக 30 மினிட்ஸ் ஏர்லியாகவே போயிருங்க. ஆர்ஆர்பி சென்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு இல்லையா? யாருக்கு எங்கே போடுறாங்கன்னே தெரில. புது ஊருக்கு போகிறீங்க, கேரளா போகிறீங்கன்னா முன்னாடி நாளே போய்க்கிறது புத்திசாலித்தனம். காலையில் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, மதியானம் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா கேரளா போகிற ட்ரெயின்ஸ்லாம் சம்டைம் லேட் ஆகும். சரியா? நார்த் இந்தியாவிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெயின்லாம் லேட் ஆகும். அதனால முன்னாடி நாளே போகிறது புத்திசாலித்தனம். ஆப்ஷன் எலிமினேஷனை ப்ராப்பராக பயன்படுத்துங்க. சரிங்களா? கடைசி 10 to 20 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் ஃபார் ரிவ்யூ போட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிஏல ஃபாஸ்ட்டாக ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். மீதி கொஸ்டின் தெரியலனா அதையும் இக்னோர் பண்ணிடணும். ரேண்டமான கெஸ்ஸிங் இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்டுக்கு மேலே போகக்கூடாது. மறக்காமல் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகணும். புது டாபிக்ஸை முன்னாடி நாள் உட்காந்து படிக்காதீங்க. ஒரு செக்ஷன் கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. ஈஸி கொஸ்டினை அன்அட்டம்ப்டடா 100வது கொஸ்டின் மொக்க கொஸ்டினா இருக்கும். கண்ணிலே பார்க்கல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க? அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொன்னேன், எல்லா கொஸ்டினையும் கண்ணில் பார்த்துருக்கணும். 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க கண்ணில் பார்த்துருக்கணும்னு சொல்லி சொன்னேன். அதனால 1வது இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் கண்ணில் பார்த்துருக்கணும். சரியா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா அதை அப்பயே அட்டன் பண்ணி விட்டுறணும். ரைட்? அதே மாதிரியே எல்லா ஆப்ஷனையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடுங்க. ஏன்னா ஜிஎஸ்லாம் நிறைய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் 4வது ஆப்ஷன் ஆன்சர்னு போட்டிருப்பாங்க. அதனால அவசரப்படக்கூடாது. ரைட்டா? இது இல்லாம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நல்ல ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பத்திரமா பிரிண்ட் அவுட் போட்டதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. புது டாபிக்ஸ்க்கு போகாதீங்க. அலாரத்தை வச்சுக்கோங்க. நல்லா ப்ராப்பரா க்ளோத், பேக், ஸ்டேஷனரி நமக்கு எதுவும் தேவை கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சரியா? ரூட்டு பார்த்து எப்படி போறது முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டு போங்க. ரொம்ப ஹெவியா இல்லாம ப்ராப்பரா ஒரு நல்ல ஃபைபர் டயட்டா சாப்பிட்டு போங்க. 30 மினிட்ஸ் முன்னாடியே போயிடணும். பொறுமையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிங்க. ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிங்க. எவன்ட்டும் எதுவும் பேசிக்காதீங்கடா. இது வந்து 2-3 தடவை பிரச்சனையா வேற ஆச்சு. சரியா? ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. மோஸ்ட் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. அலௌடு இல்லைன்னு சொன்னால் பேக்கில் வச்சுட்டு போயிருங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரைட்டா? ஸோ நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அட்டம்ப்ட் அதிகமாகவே கொடுக்க பாருங்க. ஏன்னா வேகன்சி ரொம்ப 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 கம்மி ஆர்ஆர்பி சென்னையில். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான அட்டம்ப்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான அட்டம்ப்ட் கொடுங்க. சரிங்களா? நான் சொல்லணும் அப்படின்னா 80+ அட்டம்ப்ட் கொடுக்கறது நல்ல விஷயம். ஓகேவா? 80+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். அதே டைமில் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்த வேலைக்கு 80+ போகிறது தப்பு. மினிமம் 75+ ஆகுது கொடுத்துருக்கணும். 85+ கொடுக்குறீங்க அப்படின்னா வெரி குட். ஓகேவா? நடுவில் அதனால தான் 80 அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆவரேஜா. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு சில நாட்களில் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டில் கேட்ட கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிடைக்கல, தேட முடியலன்னா அங்கே குரூப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸே ரிப்ளை பண்ணுவாங்க அந்த ஃபைலோட. சரியா? ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.